தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த கரூர் ஸ்டாம்பேட் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் இந்த வெர்டிக்டை உத்தரவுகளை விளங்கியிருக்கு. குறிப்பாக அவங்க ஏற்கனவே பல மனுக்கள் சிபிஐ விசாரணையை மேற்கொள்ள வேண்டும், ஒரு முன்னாள் நீதியரசருடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில அதனுடைய கோரிக்கைக்கு ஏற்றவாறே சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டு அந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு ஃபார்மர் ஜட்ஜினுடைய கமிஷனையும் அமைச்சிருக்குது நம்மளால பார்க்க முடிகிறது. கீழமை நீதிமன்றத்தினுடைய விசாரணை முறைகளையும் கண்டம் பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றம். நீங்களும் இந்த தீர்ப்பை முழுசா நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களை முதற்கட்ட பாரு. ஆமா, சட்டம் ஒழுங்கு யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது? மாண்பு முதலமைச்சர், மாநில அரசினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. இதுல என்ன சொல்லுது இந்திய உச்சநீதிமன்றம்? பாரபட்சமற்ற விசாரணையை கேட்கக்கூடிய உரிமை மக்களுக்கு உள்ளது. பாரபட்சமற்ற விசாரணையை வேண்டும் என்று கேட்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. இப்ப இந்த இன்சிடென்ட் 27ஆம் தேதி நடந்தது. 2 வாரம் ஆச்சு. விசாரணையை தமிழ்நாடு அரசு அதாவது உயர்நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி இப்போ தான் ஒரு 5-6 நாளாக அதனுடைய விசாரணை நடத்திட்டு இருக்குது. அஷ்ரா கார்க் தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழு 1. அது இல்லாத நீதிபதி அருணா ஜெகதீசனுடைய தலைமையிலான அந்த ஒரு நீதிபதி ஆணையமும் விசாரணை நடத்திட்டு வருது. எந்த இடத்துல பாரபட்சமான விசாரணை நடந்தது அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த உச்சநீதிமன்றம் வந்துச்சு. ஆமாம், என்னுடைய கேள்வி உச்சநீதிமன்றத்துக்கு, பாரபட்சமற்ற ஒரு விசாரணைக்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது, ஒத்துக்கிறேன். எந்த இடத்துல இது வரைக்கும் நடந்த விசாரணை பாரபட்சமானதுன்ற முடிவுக்கு நீங்க வந்தீங்க? கேட்டாங்க மனுக்கள், 4 மனுக்கள் வந்துச்சு. அதில் 3 மனுக்கள் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கேட்டாங்க. கேட்கறது என்னன்னா, எந்த இடத்துல பாரபட்சமா நடக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதை நீங்க அப்படியே ஏத்துக்கிறீங்க? அது சொல்லுங்க முதல்ல. ஒரு மாநில அரசனுடைய அரசமைப்பு ரீதியான வரையறைக்கு உட்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 41 பேருடைய உயிரை பறித்த ஒரு சம்பவத்தை தொடர்பாக அந்த மாநிலத்தினுடைய எஸ்ஐடி, அந்த மாநில காவல்துறையினுடைய உயர் அதிகாரி தலைமையிலான எஸ்ஐடி விசாரிக்கக்கூடிய நிலையில் அந்த மாநில அரசு நியமித்த ஒரு நீதிபதி ஆணையம் விசாரித்து கொண்டிருக்கின்ற நிலையில் நீங்க இதுல பாரபட்சமா தான் விசாரணை நடக்குதுன்ற எப்படி முடிவுக்கு வந்தீங்க? ஒரு அடிப்படை வேணும் இல்லையா? இல்லை. 2வது விஷயம், அவங்க கேட்டாங்க, நாங்கள் கொண்டே பண்ணிட்டோம். இது எவ்வளவு பெரிய முரணா இருக்குது பாருங்க. அப்ப என்ன, திட்டமிட்ட ஒரு உத்தரவு இங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படி அப்படின்னோம்னா, தமிழக அரசனுடைய பிடியில இருந்து முதல்ல இந்த வழக்கு எடு. காவல்துறை அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு அளித்தது காவல்துறை, அனுமதி அளித்தது காவல்துறை, செத்தது தமிழக மக்கள், அது எல்லாமே தமிழக அரசுன்னு இருக்கும்போது அதனுடைய அதிகாரத்தை நீங்க ஒன்று சொல்றீங்க. அதாவது எப்படி ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையினுடைய வரம்புக்கு உட்பட்ட விடயத்தை எப்படி ஒரு அமர்வு இங்கே சென்னையில் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு, அது டெக்னிக்கல் இஷ்யூ. அது உங்களுடைய நீதிமன்ற நடைமுறை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதற்கான இதை நீங்க நோட்டீஸ் கொடுக்க போறீங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார் அதை விளக்க போறாரு. ஓகே, அது தமிழக அரசு சம்பந்தப்பட்ட விடயம் கிடையாது. அதுல என்ன விதமான கருத்துக்கள் தெரிவிச்சதோ நீதிமன்றம், அப்படிப்பட்ட கருத்தை தெரிவிக்க கூடாதுன்னு சொல்றது எப்படி நீங்க சரின்னு சொல்லுவீங்க? நடந்த விவகாரத்தை இப்ப விசாரிக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள், மகேஸ்வரியும் இன்னொருத்தரும் விசாரிக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு தெரிஞ்சதை விட சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அதிகமா தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதனுடைய அடிப்படையில் தானே அவங்க கருத்து சொல்றாங்க. அது எப்படி தப்புன்னு நீ சொல்லுவ? எப்படி அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தா சொல்லு. ஏன் அங்க வந்திருந்தாருல தாவேகானுடைய வழக்கறிஞர், அங்க வந்தாருல, அவர் தானே பேசுறாரு. அப்போ அங்க சம்பந்தப்படாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க வெளியில, அங்க இருந்து வரல, உச்ச நீதிமன்றத்திலிருந்து வரல. ஆக மாநில அரசனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு வழக்கை, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பான விசாரணையை பறித்து அதை சிபிஐக்கு கொடுப்பதுன்றது அதிகார அத்துமீறல் செய்த ஒரு நடவடிக்கை என்று நான் ஒரு மூத்த குடிமகனாக நான் கருதுகிறேன். எந்த இடத்துலையும் யூ டோன்ட் ஹேவ் an iota of evidence that இது ஒரு பக்கமாவே விசாரிக்கப்படுது அப்படின்ட்டு தப்பு.
உங்களுடைய பார்வை வந்துட்டு பொலிட்டிசைஸ்ட், நாட் ஜுடிஷியல். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஒரு அரசியல் சார்பா தான் இருக்கே ஒழிய இல்ல. ஏன்னா அப்படிதான் கேட்கறாங்க அவங்க. வந்துட்டு ஒரு தனி எஸ்ஐடி கேட்கறாங்க. யாரு இது தமிழக வெற்றி கழகம், அதை கொடுக்குறீங்க நீங்க. அது அந்த உங்களுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை கொண்ட 3 பேர் கொண்ட குழு அதை கண்காணிக்கும், வெளிப்படையா நடக்கணும் அப்படின்றீங்க. வெளிப்படையா நடக்கணும்னு இங்க சொல்லிட்டு போலாமே. நீங்க வெளிப்படையா நடக்கணும்னு அஸ்ராக்காரங்க பாத்திரிக்கை தாராளம் சொல்லிட்டு போலாமே. அதை கண்காணிக்க ஒரு குழு போடலாம். கண்காணிக்கிறது ஒரு குழு போட்டு போங்க. அப்படியே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இதை அப்படியே தட்டி விட்டுட்டு டெக்னிக்கலா ஒரு விஷயத்தை தட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி அந்தாண்ட கொடுக்கறது அப்படின்றது டெல்லி அதிகாரத்திற்கு உட்பட்டு இதை விசாரணை நடத்தணும்னா நான் திருப்பி கேட்கிறேன், இது பாரபட்சமற்ற ஒரு விசாரணை நடக்கும்ன்றதுக்கு நீங்க என்ன அத்தாட்சி? இந்திய நீங்க தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு கட்டுப்பட்டதுன்னா சிபிஐ இந்திய ஒன்றிய அரசு கட்டுப்பட்டது. ஆமா ஆமா. அப்புறம் இங்க இது பாரபட்சமான விசாரணை நடக்குன்னா அங்க எப்படி அது பாரபட்சமற்றதாக இருக்கும்? சிபிஐனுடைய வரலாறு தெரியாதா? எத்தனையோ வழக்குகள். ஆமா, எவ்வளவு தெரியும் எங்களுக்கு. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க என்ன அப்படின்னா இட் இஸ் மோர் பொலிட்டிக்கல் ராதர் தென் ஜுடிஷியல். இது ரொம்ப அரசியல் ரீதியான பார்வையாக தான் தெரியுது ஒழிய நீதி சார்ந்த பார்வையாக தெரியவில்லை. இது உங்களுடைய தீர்ப்பின் மீதான உத்தரவின் மீதான எனது விமர்சனம். சார், நீங்க பொலிட்டிசைஸ்டா இது வந்து விமர்சனம் பண்றீங்க இந்த உத்தரவுகளை. இல்ல, அவங்களுக்கு பொலிட்டிசைஸ்டா இருக்கின்றேன் தாவைக்கா தரப்பு. ஆமா, நான் சொல்றது கான்ஸ்டிடியூஷனல். இங்க நடந்தது இந்த தமிழக அரசனுடைய புலன் விசாரணை, தமிழக அரசுடைய காவல்துறையினுடைய புலன் விசாரணைக்கு உட்பட்டதா இல்லையா? அதிகார வரம்பு சொல்லுடி முதல்ல. அதை எப்படி நீ பறிப்பேன்ற? நான் அதற்கான அத்தாட்சியை சொல்லு. இது சரியா நடக்கலன்னு இது வரைக்கும். அப்ப என்னன்னா யூ ஹாவ் a preconceived notion. நீங்க ஒரு முன்கருத்தோட செயல்பட்டு இருக்கீங்க. இது தமிழ்நாடு விசாரிச்சா, தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா இது சரியா வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, முன்முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. எந்த அடிப்படையும் இல்லாமல் எப்படி இதை ஏத்துக்க முடியும்? இது வந்துட்டு அந்த உண்மையை மறைக்கிறதுக்கான ஒரு இப்ப இவங்க எப்ப தீர்வு சொல்லுவாங்க? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது இதுல வந்துட்டு ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் போது சொல்லுங்க. சிபிஐ தானங்க போஃபர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கு இது பண்ணிட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்து கொடுத்தா டெல்லி உயர்நீதிமன்றத்தில். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பத்திரிகையாளர் தான் எனக்கு தெரியும். ராஜீவ்காந்தியினுடைய காலகட்டத்தில் ஊழல், போஃபர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்குல விபி சிங் தான் சொல்லி பின்ன நாங்களாம் அதனை பத்தியா எழுதிட்டு கடைசியில் ஏமாந்து போனோம். ஏன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்து கொடுக்குறான். இதான் சிபிஐனுடைய இது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்லக்கூடியதுக்கு எவிடன்சஸ் வேணும். நீங்க ஒன்று சொல்றீங்க டெக்னிக்கல், அது வந்துட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய இப்படிதான் செயல்படணும்ன்ற ஒரு வரைமுறைக்கு எதிரான ஒரு செயல்பாடு. அங்கேயே விசாரிச்சாங்க, இங்கே விசாரிச்சாங்க, இங்கே விசாரிச்சிட கூடாது, அவ்வளவுதான். தட் யூ கேன் அப்சர்வ். ஆனா எப்படி அந்த முடிவு தப்பானது நீ சொல்ற? எஸ்ஐடி போடுறது எப்படி தப்பாகும்? அது சொல்லு. ஓகே, இந்த முடிவை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கரெக்ஷன் கொடுத்துருக்கலாம். இது அங்கேயே போட்டோம், அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து அது முடிவு எடுக்கட்டும். இந்த இடத்து முடிவை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு அப்புறம் அவங்க சொல்லி அவங்க செய்யலாம். அதெல்லாம் ஒன்றும் கரெக்ஷன் பண்றதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் சாதாரணமான ஒரு பெரிய விடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி இல்லாம சிபிஐக்கு தூக்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இதுல பாக்குறோம் இதனுடைய ப்ராசஸ். உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஷார்ட் டேர்ம்ல இவ்வளவு பெரிய ஒரு தடாலடியான உத்தரவுகள் வந்திருக்குதுங்கிறது நமக்கே வியப்பா இருக்குது. ஃப்ரைடே தான் ஃபர்ஸ்ட் ஹியரிங் போச்சு. பல பரபரப்பான வாதங்கள், விஜய் தரப்பு வாதங்கள், இங்க வந்து திமுக தரப்புல வில்சன், அதே போல அபிஷேக் மனு சிங்வி, பல பரபரப்பான வாதங்கள் வந்துச்சு. அப்பவே தாவேகாவுக்கு ஃபேவரபிள், எங்களுக்கு தான் ஃபேவரபிள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ப்ரொபகண்டா போச்சு. சனி ஞாயிறு சுப்ரீம் கோர்ட்டினுடைய வீக் ஆஃப், அந்த சமயத்துல வந்து இயங்காது. திங்கட்கிழமை மறுநாளே வந்து இப்படி ஒரு உடனடியாக இப்படி தடாலடியான ஒரு இது எப்படி நடந்துச்சு என்ன அப்படின்றது தொடர்பா வந்துட்டு தமிழக அரசு கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க, வாக்குமூலம் கேட்டாங்க. அது பதிவு செஞ்சாங்களா பார்த்தாங்களா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் தெரியல. இது மேலே போகணும்னு வச்சுக்கோங்க, இது மேலே ஃபர்தர் அப்பீலுக்கு போகலாம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அமர்வுக்கு போகலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்ன அடிப்படையிலானதுன்னு நான் கேட்குறேன். ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பிச்சிங்களே, இதுக்கான அடிப்படை சொல்லுங்கள். 3 பேர் வந்தாங்க, அந்த 3 பேர் யாருன்ற கேள்வி அந்த தமிழ்நாடு எழுப்பிட்டு இருக்குது 3 நாளா. ஆமாம், பன்னீர்செல்வம் யாரு? அந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாதவர், அவர் எப்படி வராரு, இன்னொருத்தர் எப்படி வராரு அப்படின்ற இதெல்லாமே எழுப்பிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அப்படியே புறந்தள்ளிட்டு நீங்க வந்துட்டு டப்புன்னு நீங்க வந்துட்டு ஒரு தீர்ப்பு, ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறீங்க அப்படின்னோம்னா இது என்னது? முழுக்க முழுக்க இதுல எந்த இடத்துல அப்படின்னோம்னா
இதை வந்துட்டு ஒரு ஷூட்டிங்காக ஏகப்பட்ட பேரை திட்டமிட்டு அந்த இடத்துல இறக்கிய தாவேக்கானுடைய செயலை இதை அப்படியே மூடிடுது இந்த உத்தரவு. இந்த உத்தரவு எதை மூடுது அப்படின்னம்னா, என்ன காரணத்தினால் அங்கே ஸ்டாம்பீடு ஏற்பட்டுச்சோ அந்த நெரிசலுக்கு காரணமான கூடுதல் மக்கள் சேர்க்கை எவ்வாறு நடந்தது என்கின்ற விடயம் இந்த தமிழ்நாட்டில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற தருவாயில் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு பறக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோதான் சார். இப்போ அதில் பார்க்குறோம், இந்த பெட்டிஷனில் வந்து தாவேக்கா தரப்பில் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு கமிஷன் அமைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பிரேயராக இருந்துச்சு. இப்போ சிபிஐ விசாரணை கேட்டது பாஜகவோட வழக்கறிஞர்கள், அதே போல பாதிக்கப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் வந்து போட்டதாக வழக்கு. அதுவும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு, பல ஊடகங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. நாங்களாம் கொடுக்கலங்க, எனக்கு என்னன்னே தெரியல, யாருன்னே தெரியாது, திடீர்னு இப்படி நியூஸை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ இதுல ஏதோ சிபிஐ விசாரணையை திட்டமிட்டே ஒரு ஒரு மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் போட வச்சு உச்சநீதிமன்றம் அதாவது ஒரு முன் சிந்தனை, ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, அதனால தான் சொல்ல வரேன். இது வந்துட்டு மோர் ஆஃப் பொலிட்டிக்கல் ராதர் தென் ஜுடிஷியல். நான் சொன்னது அதுதான். எந்த இடத்துக்கு நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க? நீங்க வந்துட்டு விசாரணை கமிஷன் இந்த விசாரணையை மாத்துறது அப்படின்ற முடிவை என்ன அடிப்படையில் நீங்க எடுத்தீங்க அதை சொல்லு. அடிப்படை பிழையா இருக்கு. ஆமா, அரசியல் ரீதியான பிழை அது. ஓகே, நீ வந்துட்டு ஒரு இடத்துல விசாரிச்சதே தப்புன்றியா, இந்த இடத்துல நீ பண்ணியிருக்கிறியா வயலேஷன், அரசியல் ரீதியான வயலேஷன் நீ பண்ணியிருக்கிய. சட்டம் ஒழுங்கு அந்த மாநிலத்துக்கு கட்டுப்பட்டது. அந்த மாநில அரசு சொல்லிச்சா சிபிஐ வேணும்ட்டு? இல்லை விசாரணையில் ஏதாவது குறை இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை மாநில அரசு விசாரிச்சா சரியா இருக்காது, பாரபட்சமாக தான் நடக்கும் அப்படின்னு இவங்க சொல்றதை எப்படி எடுத்துக்கிட்ட நீ உண்மைன்னு? ஒரு 3 பெட்டிஷனர் வந்து போட்டதை எப்படி உண்மைன்னு எடுத்துக்கிட்ட? இப்போ அவனும் வரலாம் இல்லையா? ஏன் இந்த இது பண்ண வேணாம், இது சிபிஐ தான் விசாரிக்கணும், அப்போ எல்லாத்துக்கும் நீ ஓகே கொடுத்துட்டு இருப்பியா? அதே மாதிரி பாரபட்சமற்ற விசாரணை, மக்களுடைய உரிமை, ஒரு வழக்குக்கும் போய் சொல்றான், நீ கொடுத்துக்கிட்டே இருப்பியா? நீ என்ன பிரசிடென்ட் இது? இதை வியக்க வைக்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறது தான் ரொம்பவே வியக்கத்தக்கது. நீதிமன்றத்தில் எவ்வளோ விஷயத்த நம்ம பார்க்குறோம். இப்போ எஸ்ஐஆரில் கூட அது மாதிரி சொல்லிட்டு கடைசியில் பார்த்தோன்னா வேற மாதிரி கவுக்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு அப்பீலுக்கு தமிழக அரசு போகணும் கட்டாயம். சரி, போயிட்டு அதை வந்துட்டு இது பண்ணணும். நீங்கள் ஒரு நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், இது மாதிரியான ஒரு சினாரியோவை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? உச்சநீதிமன்றத்துக்கு அணுகி உச்சநீதிமன்றம் இது போல ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறதா? மாநில அரசு பரிந்துரைக்கவில்லை. இப்ப பொள்ளாச்சி வழக்க பாக்குறோம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டு இருந்தார். இது மாதிரி பல வழக்குகள் அரசு தான் வந்து பரிந்துரைக்கும், மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளும். உச்ச நீதிமன்றமோ அல்ல நீதிமன்றத்துக்கு சென்று இந்த மாதிரி சிபிஐ வந்திருக்கிறது நீங்க உங்க வரலாறு பார்த்து நீதிமன்றம் பரிந்துரை செய்யும். சிபிஐ எப்போ வந்து காவல்துறையே ஒரு வழக்குல சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னோம்னா அது செய்வாங்க. உதாரணத்துக்கு அஜித்குமாருடைய விவகாரத்துல வந்து காவல்துறையினுடைய ஒரு அதனாலதான் அப்படி கொடுத்தது. அதே மாதிரி வந்துட்டு அந்த இது கள்ளச்சாராய சாவுகள் அதில் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஆச்சு. உடனே அதை மாற்றினாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட அது நடக்குது அப்படின்னு வரும்போது விசாரணை சரியாக இருக்காது அப்படின்றதுனால மாற்றினது. அப்படி பண்ணால் பரவாயில்ல, இது அப்படி இல்லையே. அது இல்லை, எந்த அடிப்படையில் இந்த ஸ்டேட் போலீஸ் கிட்டே அதை நீ வந்துட்டு கொடுக்குறேன். ஆனால் ஆதவர்ஜனாவுடைய இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க, உச்சநீதிமன்ற வாசலில் கொடுத்துருந்தாரு. அவர் முழுக்க சார்ஜஸ் வைக்கிறது வந்து இந்த கவர்மெண்ட்டையும் ப்ளஸ் இந்த காவல்துறை தான் எங்களை திட்டமிட்டு அப்படியே அங்கே வந்து உட்கார வச்சிருச்சு, எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அங்கே வந்து எங்களை வர வச்சிருச்சு அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து காவல்துறை பயங்கரமா பிளேம் பண்ணாரு. அவ்வளவும் புழுகுனி அப்படியே அதான் இப்போ டைம் லைன் போட்டு பண்ணிட்டு இருக்கிறானே. யார் கூட்டு வந்தது, இவ்வளோ கூட்டத்தை யார் கூட்டினது? ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தை விஜயோட வந்த க்ரௌடு சேர்ந்ததுனால அதிகரிச்சுது, அடுத்து அதிகரிச்சுது அப்படின்ட்டு ரிப்போர்ட்டிங் எல்லாம் எடுத்து நான் படிச்சு காட்டினேன். அதனால ஆதவர்ஜுனாக்கு வந்துட்டு முதல்ல தமிழை சரியாவே பேச தெரியாது, பொய்யும் சரியா பேச தெரியல. தாமதமா வந்தாருன்னு சொல்லி எங்க தலைவர் மேல வந்து அவதூறுலாம் வீசினாங்க அப்படின்னு. தாமதமா வந்தாரா இல்லையா? அவரு 8:45 நாமக்கல்ல 8:45 பேசுவாருன்னு யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. உங்களுடைய கட்சியினுடைய இணையதளத்தில் தான் நீங்க தானே போட்டீங்க. அப்புறம் அங்கேயே 2:45 போய் பேசுறீங்க. இல்லை, கையில் இப்போ யூஎஸ் டைமோட வாட்ச் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது 9.5 மணி நேரம் லேட்டாக வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சார், இப்போ இதில் வந்து குறிப்பாக பொலிட்டிசைஸாக பார்க்க வேண்டியது சார். இப்போ இது சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகள்கிட்ட கேட்கும் பொழுது சிபிஐ விசாரணையா இப்போ முடிஞ்சு போச்சு, விஜயோட கரியரே முடிஞ்சு போச்சு, முழுக்க பாரதிய ஜனதாவுடைய ஒரு கட்டுப்பாட்டிற்கு சென்றுவாரு சார். நான் வரல ஐயா. இது பாரதிய ஜனதா விஜய் கண்ட்ரோல் பண்றாங்களா இல்லையான்றது வேற பொலிட்டிக்கல் டாபிக். அதில் நான் 1/2 மணி நேரம் பேசுவோம், அதெல்லாம் தெரிஞ்ச கதை. நான் அதுக்கு வரல. நான் இந்த நாட்டினுடைய ஹையஸ்ட் அப்பீல் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நடவடிக்கை, ஒரு உத்தரவை நான் விமர்சிக்கிறேன். ஓகே, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க
ஒன்று அரசமைப்பு ரீதியானது, ரெண்டாவது நீ பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு என்ன அடிப்படை, இது ரெண்டுத்துக்கும் அவங்க பதில் சொல்லிட்டோம். அப்புறமா தானே பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி பாரதிய ஜனதா கையில் எடுத்தாங்கன்னா காலில் எடுத்துக்கிட்டாங்க நம்மளுக்கு என்ன, அது வேற, அது மக்கள் தொடர்பான விஷயம். அது அரசியலில் மக்கள் முன்னாடி பேசிக்கலாம். இந்த விஷயத்துக்கு நீ பதில் சொல்லு, அவ்வளோதான். இப்போ இந்த உத்தரவு பிறப்பிச்சு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஜட்ஜி தலைமையிலான இந்த குழு ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து எங்களுக்கு வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கும், நாங்க மானிட்டரிங் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம் ஐயா, எல்லாமே உங்களுடைய மானிட்டரிங்கில் தானே நடந்தது. ரஃபால் உங்களுடைய மானிட்டரிங்கில் தான் நடந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு உளவு பொருள் ஒன்று வந்துச்சு இல்லையா, பெகாசஸ், அதுவும் உங்களுடைய என்ன நடந்ததெல்லாம் கிழிஞ்சுது. எங்களுக்கு தெரியாதா உங்களுடைய பார்வையில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. நான் சும்மா கதை காது குத்துறாங்க. ஏன் சார் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு உத்தரவாதம் தரும்பொழுது அது வந்து இது வரைக்கும் நடந்தது சொல்லுங்க சார். இது வரைக்கும் உங்களுடைய மேற்பார்வையில் நடந்தது என்ன வந்துச்சு அது சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது சார். ஸோ இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ மூவிங் ஃபார்வர்டு இதை இப்போ இதனுடைய வெர்டிக்ட் எதை உணர்த்துது? இந்த வழக்கை வந்து இன்னும் பலர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் அவ்வளோதான், நீர்த்து போக வைக்கிறதுக்கான ஒரு செயலாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது மாதிரி தான் திட்டமிட்டு ஒரு பெட்டிஷனை போட வச்சாங்க, இப்போ ஒரு வெர்டிக்ட் கொடுத்துருச்சுன்ட்டு. இப்போ நீங்கள் சேலஞ்சும் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதியரசருடைய பெஞ்சில் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ அப்போ ஒரு ஃபேக்கான ஒரு மனுவை போட வச்சிருக்கிறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட தரப்புக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணி லீகலாக ஃபைட் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைவான கருத்து. இல்லை, நான் சொல்லக்கூடியது என்னென்னா, வேர் தெர் இஸ் எ லீகல் வே, அதை அடாப்ட் பண்ண போது தமிழக அரசு, அது வேற விஷயம். நீங்கள் இந்த உத்தரவுனால என்ன, விஜய் கட்சி தொடர்ந்து தவறு பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் நடத்துறீங்க. அதே மாதிரி லேட்டாக போகிறது பார்த்தீங்களா, எவ்வளோ சுதந்திரமாக வந்துட்டோம் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு தோள்பட்டையை குலுக்க போகிறான். அது அவ்வளோதானே நடக்க போது, மக்கள் பார்த்துக்குவாங்க. ஏன் நடந்த விடயங்கள் எல்லாம் ஒரு டைம் பவுண்டு, அது அப்படியே நடந்தது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அதனால் சிபிஐ வந்துட்டு உண்மையை மறைக்க முயற்சித்தாலும் அதை உடைத்து வெளிக்கொண்டரக்கூடிய சாமர்த்தியம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. நிச்சயமா சார். இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த வெர்டிக்ட் சம்பந்தமாக உங்களுடைய அனுபவம் சார்ந்த உங்களுடைய பார்வையும், அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அம்சங்கள் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களையும் வந்து எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. மிகுந்த நன்றி.